லிக்விடிட்டி ஸ்வீப்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் லிக்விடிட்டி கிராப் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். லிக்விடிட்டி ஸ்வீப்புக்கும் கிராப்புக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ரிட்டெயில் ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸ் ஏரியா எந்த இடங்களில் இருக்குமோ அதை ஐடென்டிஃபை பண்ணி பெரிய நிறுவனங்கள், அதாவது இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டரை அவங்களுடைய பை ஆர்டரை மாற்றி மார்க்கெட்டை ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ்மெண்ட் பண்ண வைப்பாங்க. இதைத்தான் நம்ம லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்னு சொல்கிறோம். பெரும்பாலும் இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் எந்த இடங்களில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் ஹை ஈக்குவல் லோ ஏரியாஸ் கிட்ட நடக்கும். அதாவது இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ப்ரீவியஸ் ஹை இருக்குது. இதே ஹை கிட்ட இங்கே கேண்டில் வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணவும் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு பிரேக் அவுட் நடக்கிறதுனால இந்த இடத்துல ரிட்டெயில் ட்ரேடர்ஸ் பை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஹியூஜ் மூவ்மெண்ட் நடக்கும். ஸோ எக்ஸாக்டாக அந்த ஏரியாவில் இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர்ஸ் உள்ளே வந்து செல் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணும்போது மார்க்கெட்டை வந்து சடனாக டவுன் சைடில் போக ஆரம்பிச்சிடும். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு ப்ரீவியஸ் லோ இருக்குது. இந்த ப்ரீவியஸ் லோவை அடுத்த லோ பிரேக் அவுட் ஆகிற மாதிரி மூவ்மெண்ட் ஆகிட்டு சடனாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, மார்க்கெட்டை வந்து ரிவர்சல் பண்ணி அப் சைடில் மூவ்மெண்ட் கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இடங்களில் ரிட்டெயில் ட்ரேடர்ஸ் வந்து இந்த லோவை பிரேக் பண்ணவும் இதுக்கு கீழே செல் சைடில் என்ட்ரி எடுக்கிறதுக்காக ஓப்பன் ஆர்டர் வச்சுருப்பாங்க. அண்டு ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே எஸ்எல் ஆர்டர் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த செல் ஆர்டரை கலெக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் எஸ்எல்லையும் ஹிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ்மெண்ட் ஆயிரும். இதனால் பெரும்பாலான ரிட்டெயில் ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் ஆவாங்க. இந்த மாதிரி லிக்விடிட்டி ஸ்வீப் எந்தெந்த இடங்களில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் ஹை ஈக்குவல் லோ அந்த மாதிரி இடங்கள் நடக்கும். அண்டு பிஒஎஸ் ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஆகிற இடங்களில் நீங்கள் இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்ததாக ஒரு இடத்துல ஹியூஜ் வால்யூம் அல்லது பிக் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துலையும் லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்ததுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி ரிட்டெயில் ட்ரேடர்ஸ் ட்ராப் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அண்டு லிக்விடிட்டி கிராப்புக்கும் லிக்விடிட்டி ஸ்வீப்புக்கும் இடையான வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டு நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.